இந்த பிராண்ட் பாட்டில்களுக்கு கம்பெனியின் ப்ராடக்ட்டுகள் இருக்குது, அதில் எப்படி லேபிள் அடிக்கிறாங்கன்றதை பாருங்கள். இந்த ஸ்டிக்கர் இருக்குது, இந்த கட்டிங் ஸ்டிக்கர் வந்து கட் பண்ணியே வரும். அப்படியே நீங்கள் விரும்பின சைஸுகளுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எனி ஷேப், இந்த ஷேப் வந்து என்ன ஷேப்புக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே உரிச்சிட்டு அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணி விடணும் பாட்டிலில். இது வந்து ஆயில், மற்றது எனி ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட்னாலும் ஷாம்பு, இதுகள் எனி லிக்விட் ஐட்டங்கள் என்னென்னாலும் அதுக்குரிய மாதிரி லேபிள்களும் மேக் பண்ணி தருவோம். நீங்கள் வந்து உரிச்சு விட்டலாம். சைஸ் வந்து எல்லா சைஸுக்கும் இருக்குது. இதில் ஒட்டுறது மட்டும்தான் வேலை. உரிச்சு ஒட்டி விட்டுருந்தோன்னா குவான்டிட்டியை பொறுத்து, சைஸையும் பொறுத்து ப்ரைஸுகள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மட்டும் கட் பண்ணி கொள்ளலாம். பொட்டில்கள், பேக்கிங்குகள், கிஃப்ட்டு கொடுக்குற ஐட்டங்கள், என்ன இதுகளுக்குமே இது பிரிண்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். டை கட்டில் போட்டு நாங்கள் உங்களுக்கு தருவோம். இந்த இதுகள் வந்து நீங்கள் விரும்பின ப்ராடக்ட்டுகள் மேலே இதை பேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். பொட்டில்கள், பாக்ஸுகள், கிஃப்ட் பாக்ஸுகள், லேபிள்கள், நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் இதுகளுக்கு உங்களுக்கு அட்வர்டைஸிங்களுக்கு லேபிள்கள் எல்லாமே வந்து இதில் செய்திருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் எல்லா சைஸுக்கும் இருக்குது. ஷேப் வந்து விரும்பின ஷேப்புக்கு கட் பண்ணி கொள்ளலாம். என்ன ஷேப்புக்கும் வந்து கட் பண்ணி எடுக்கலாம். குவான்டிட்டியும் சைஸையும் பொறுத்து, குவான்டிட்டி கூட ப்ரைஸ் குறைஞ்சி கொண்டு போகும். கொஞ்சம் குவான்டிட்டி அடிக்கல ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கூட குவான்டிட்டி அடிக்கல நல்ல சீப்பான ப்ரைஸுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆயில் ப்ராடக்ட்டுகள், இதுக்குரிய லேபிள்கள் எல்லாமே இருக்குது. இந்த கிஃப்ட் பாக்ஸுகளுக்கு மேலே லேபிள், ப்ராடக்ட்டுகளை டெலிவரி பண்ணிக்கல ஸ்டிக்கர் அடிக்கிற எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.